நிச்சயமா செய்யல் லட்சுமி சொல்லுங்க ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே சேதுவுமே அங்கே விவாகரத்து விஷயத்தில் நம்ம வாபஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே வக்கீல் மீட் பண்ணி அதை கேன்சலுமே பண்ணிட்டு வந்திருப்பாரு. அந்த விஷயமா இங்கே வக்கீலுமே தமிழ்ச்செல்வி கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. தமிழ்ச்செல்வியுமே அங்கே யோசிச்சுக்கிட்டையுமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சேதுவுமே தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுல என்னதான் பிரச்சனை இருக்குது, என் மேலே நீ எவ்வளவோ கோவம் இருக்கலாம், ஆனால் நீ என் மேலே காட்டுற கோவம் உன் குழந்தையே பாதிக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய விஷயத்த பேசியிருப்பாரு. அந்த விஷயத்த நினச்சிக்கிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வியுமே சேது கூட சேர்ந்து வாழலாமா வாழ வேணாமா அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு ரொம்பவே குழப்பமாகவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே அப்பத்தா இங்கே தமிழ்ச்செல்வி வயத்தில் 2 குழந்தை இருக்குது அப்படின்ற விஷயத்த இங்கே தமிழ்ச்செல்விக்கிட்டையும் சேதுக்கிட்டையும் சொன்னாங்கன்னா அவங்க இப்போவே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்துருவாங்க. ஆனால் அப்பத்தா எதுக்காக இந்த விஷயத்த மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அப்பத்தாக்கே தெரியாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே சேதுவுமே தமிழ்ச்செல்வி மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுனால ஏதோ விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்விக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் தனத்துக்கிட்டையும் இங்கே கருப்பு எல்லார்கிட்டையுமே இங்கே ஐடியா கேட்டு அதை எக்ஸிக்யூட்டிவ்மே பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த பண்ணியிருக்காரு இங்கே சேதுவுமே. அதெல்லாம் இங்கே தமிழ்ச்செல்வி கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்க்க மாட்டுறாங்க. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தையை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கே சேதுவை கூடிய சீக்கிரம் நான் மறந்து சேதுவை என்னோட வாழ்க்கையில் ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டு இங்கே தமிழ்ச்செல்விக்குமே வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சேதுவுமே வெளியில் போயிட்டு இங்கே கருப்பு கிட்டையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் மாமா என்னால் முடியல மாமா, நானும் எவ்வளோ தான் அவகிட்ட இறங்கி போகிறது, அவகிட்ட எவ்வளோ தான் நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்புக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கருப்புமே மாப்பிள்ளை நீ இவ்வளோ பொறுத்துட்ட, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ பொறுத்துக்குன்னா தமிழ்ச்செல்வி மனசில் உன்னோட நினப்பு வந்துடும், அதுக்குள்ளே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க, அதுக்காக தான் நாங்களுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்ச்செல்வி அவ்வளோ கோவக்காரியெல்லாம் இல்லை, கூடிய சீக்கிரம் மனசில் உன் மேலே ஒரு ஓரமாக பாசம் இருக்கும், ஆனால் அதை தமிழ்ச்செல்வி வெளிக்காட்டிக்க மாட்றா, நீ கொஞ்சம் பொறுமா அப்படின்ற மாதிரியுமே இங்க கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க தனமும் இங்க சேதுவும் தமிழ்ச்செல்வியும் நம்ம சேர்த்து வைக்கணும். மாமாவும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு, ஆனா மாமா இங்க தமிழ்ச்செல்வியை அக்காவோட மனசை மாற்றணும் அப்படின்றதுனால நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாம் இப்படி சும்மா இருந்தால் ஆகாது, ஏன்னா அக்காவோட மனசை நம்ம மாற்றணும் அப்படின்றதுனால இங்கே தமிழ்ச்செல்விக்கிட்டையுமே போயிட்டு அக்கா அங்கே சேது மாமா ரொம்பவே பாவங்க்கா, உங்கள் மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே தமிழ்ச்செல்விக்கிட்ட. உடனே தமிழ்ச்செல்வியும் தனம் இந்த விஷயத்தில் எனக்கு என்ன முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியும், நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் 2 பேரும் சேர்ந்து அங்கே கோயிலுக்குமே போயிருப்பாங்க. அந்த கோயிலில் ஒரு பிச்சைக்காரனமே மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிச்சைக்காரனை பார்த்துக்கிட்டு இங்கே ஈஸ்வரியுமே யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சித்ராவும் அம்மா அவனவே பார்த்துக்கிட்டு எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குமா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அட இருடி, எனக்கு இவனை பார்த்தா எனக்கு ஒன்று தோணுது, இங்கே சாவித்திரியும் இங்கே தாமரையும் குதிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, நம்மளை அசிங்கப்படுத்தினாங்கல்ல, நம்ம அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுனால அந்த பிச்சைக்காரனவே நம்ம தாமரைக்கு மாப்பிள்ளையா நம்ம பார்த்துட்டா என்ன அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே சித்ராவும் அம்மா கரெக்டான ஐடியா கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு ஒரே ஐடியா அவங்களையும் பிச்சை எடுக்கிறதுக்கு இங்கே உட்கார வச்சிடலாம் போல் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல், இந்த ஐடியா எனக்கு சூப்பராக இருக்குமா அப்படின்ற மாதிரியுமே இங்கே சித்ரா வந்து ஈஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க. ஈஸ்வரியுமே அந்த பிச்சைக்காரனை பணக்காரனாக மாற்றி அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக யோசிச்சுக்கிட்டுமே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே சாவித்திரியும் தாமரையும் 2 பேரும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே ராஜாங்கம் இங்கே மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மாப்பிள்ளை ஃபோட்டோயுமே இங்கே புரோக்கர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. அந்த மாப்பிள்ளையில் எதுவுமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி இங்கே சாவித்திரி சொல்லியிருப்பாங்க. சாவித்திரி சொன்னதை கேட்ட இங்கே ராஜாங்கமும் இதை பாரு சாவித்திரி, நீ பணக்கார மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்றதெல்லாம் நீ தூக்கி போட்டுருப்பவே, எனக்கு நல்ல மாப்பிள்ளையாக இருந்தால் சரி, நல்ல குணம் இருந்தால் போதும், நாங்கள் தாமரைக்கு கட்டி வச்சிருவேன், நீ எதுவுமே பேசக்கூடாது, ஏன்னா பணம் இருக்கிறவன் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்க மாட்டான் சாவித்திரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சொல்லியிருப்பாரு. அதை கேட்டு இங்கே ரொம்பவே கோபமாகவும் தாமரையும் இங்கே சாவித்திரி கிட்ட அம்மா என்னாலலாம் இங்கே ஏழை மாப்பிள்ளையெல்லாம் என்னால் கட்டிக்க முடியாது, 1000 ஏக்கர் இருக்கணும் என்னை கட்டிக்கிறவன், அதே மாதிரி அவனுக்கு கார் இருக்கணும், வீடு இருக்கணும், நல்லா வசதியாக இருக்கணுமா, அவன் தான் எனக்கு மாப்பிள்ளையாக இருக்கணும், அவன் ராசா மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே தாமரை சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. சாவித்திரியுமே தாமரை உனக்கு நான் எப்படி மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கிறேன்னு மட்டும் பார்த்துக்கோ, இங்கே அண்ணன் சொல்கிறதெல்லாம் நீ காதில் போட்டுக்காத, அவர் சொன்னால் நான் இதுக்கு ஓகே சொல்கிறேன்னா அவர் சொல்கிறதெல்லாம் இங்கே நடக்காது, நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே
சாவித்திரியும் தாமரை கிட்ட சொல்ல தாமரை ரொம்பவே சந்தோஷமாகவும், அம்மா எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசைம்மா, இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் 2 பேரும் சேர்ந்துவே வாழக்கூடாது, அவங்கள எப்படியாவது நம்ம பிரித்து விடணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே சாவித்திரியும் தாமரை கொஞ்சம் பொறு, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் நான் எப்படி பிரிக்கிறேன்னு பாரு அப்படின்ற மாதிரியுமே இங்கே சாவித்திரி தாமரைக்கிட்டே சொல்லிடுறாங்க. இங்கே தாமரையுமே இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே சேதுவும் தமிழ்ச்செல்விக்கிட்ட பேசியிருப்பார். தமிழ்ச்செல்வியும் சேதுவை பற்றி யோசிச்சுக்கிட்டு சேதுவை நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கே அவங்க வந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே சேதுவும் வீட்டுக்குள்ளே வராரு. வந்ததும் இங்கே தமிழ்ச்செல்வி பார்த்துட்டு, எங்கே நீங்கள் என்னை பார்த்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டிருக்கக்கூடாது, ஆனால் கேட்டுட்டீங்க, அதுக்கு என்கிட்ட மன்னிப்புமே கேட்டுட்டீங்க, இதுக்கு மேலேயுமே நான் மன்னிக்கலைன்னா என்னை விட வேற நான் மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்டதும் இங்கே சேதுக்கு பயங்கர சந்தோஷம். தமிழ் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு தமிழ், என்னை மன்னிச்சிட்டியா, மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிட்டியா அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது வந்து குதிச்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ் நீ இவ்வளோ கூடிய சீக்கிரம் என்னை மன்னிப்புன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, நான் ஏதோ தெரியாமல் தான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன், நான் காலம் முழுக்க இது மாதிரி ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாட்டேன், அந்த ஒரு விஷயம் உன் மனசில் ரொம்ப பெரிய காயத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ புரியுது தமிழ், நான் இனிமேல் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன், உன்னையும் என்னோட குழந்தையும் சந்தோஷமாக நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே சேதுவும். அதுக்கப்புறம் இங்கே தமிழ்ச்செல்வியும் ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. இதை பாருங்க, நான் சொல்கிறத நீங்கள் கேட்டால் மட்டும்தான் உங்களை நான் மன்னிப்பேன், அதுவும் இல்லாமல் நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும், எனக்கு பிடிக்காத விஷயத்த நீங்கள் என் முன்னாடி எதுவுமே பண்ணக்கூடாது, அதுவும் இல்லாமல் எனக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லுவேன், அது மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும், இனிமேல் என்னை வந்து எதுவுமே திட்டக்கூடாது, அதே மாதிரி நான் உங்களுக்கு ரூல்ஸுமே போட மாட்டேன், நீங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் என்ன நீங்கள் கஷ்டப்படுத்துன மாதிரி நீங்கள் யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது, ஏன்னா நீங்கள் சொல்லால் திட்டுறது யாருக்குமே பார்த்தீங்கன்னா மறக்க முடியாது, ஏன்னா நீங்கள் 4 அடி அடிச்சிட்டா கூட அது மறந்துடும், ஆனால் நீங்கள் வார்த்தையால் திட்டுறது காலம் முழுக்க மறையாது, ஏன்னா நீங்கள் திட்டின வார்த்தை உங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு இப்போ கூட மனசே கிடையாது, ஆனால் என் குழந்தைய நினச்சி நான் உங்களை மன்னிச்சு தான் ஆகணும், உங்கள் கூட சேர்ந்து தான் வாழ்தான் ஆகணும், நான் கோர்ட்டில் அங்கே என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதே மாதிரி சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே தமிழ்ச்செல்வியுமே சேதுக்கிட்ட சொல்லிடுறாங்க. சேதுவும் தமிழ் நீ அங்கே எதுவுமே சொல்ல வேணாம், என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு உனக்கு மனப்பூர்வ சம்மதம் அப்படின்ற மாதிரியுமே நீங்கள் அங்கே சொல்லிட்டுனா அவ்வளோதான், கேஸை நீ வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது சொல்லிடுறாங்க. உடனே சேதுவுமே வெளியே போயிட்டு இங்கே கருப்புக்கிட்டையும் தடத்துக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க, இந்த தமிழ்ச்செல்வி என்ன மறந்து நான் பண்ண தப்ப மன்னிச்சிட்டா, என்ன அவள் வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் இங்கே கருப்பும் தனமும் ரொம்பவே சந்தோஷம். உடனே தனமும், மாமா சூப்பர் மாமா, எப்படி மாமா மாற்றினீங்க எங்கள் அக்காவோட மனசை, எங்கள் அக்கா ரொம்பவே கோவமாக இருந்தாங்களே உங்கள் மேலே, நானுமே எவ்வளவோ பேசினேன், அக்கா மனசு மாறாமல் உங்கள் மேலே பயங்கர கோவமாக தான் இருந்தாங்க, எப்படி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமும் கருப்புமே பேசிக்கிட்டு இருக்க. உடனே சேதுவும் அங்கே தனம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்கள் அக்கா கிட்ட போய் ஒரு விஷயம் பேசினேன், அந்த விஷயத்த நான் இப்போ சொல்ல மாட்டேன், ஆனால் உங்கள் அக்கா அந்த விஷயத்த கேட்டதும் மனசு மாதிரி என்னை ஏற்றுக்கிட்டா, மனசு மாதிரி ஏற்றுக்கிட்டதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் இங்கே அப்பத்தாவுக்குமே தெரிய வருது. அப்பத்தாவுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பத்தாவும் இதுக்கு மேலே நம்ம இந்த விஷயத்த மறைச்சி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே சேது, தமிழ்ச்செல்வி உன்னை அவள் வாழ்க்கைக்குள்ளே சேர்த்துக்கிட்டா, அதுவும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறீங்க, அதுவும் இல்லாமல் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், அதுவும் நீ சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தா சொல்கிறாங்க. அப்பத்தா என்ன விஷயம் அப்பத்தா, நீ சீக்கிரமாக சொல்ல அப்பத்தா, இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் என்னால் தாங்க முடியல, நீ இப்போவே சொல்ல அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா கிட்ட சேதுவுமே கேட்குறாரு. சேது கேட்டதும் அப்பத்தாவும், அது ஒன்றும் இல்லைடா சேது, இங்கே தமிழ்ச்செல்வியை நானும் வசதியுமே செக்கப்பு கூட்டிகிட்டு போனோம்ல, அங்கே டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தா சொல்கிறாங்க. உடனே அப்பத்தா டக்குன்னு சொல்லுங்க அப்பத்தா, சும்மா எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாங்க. உடனே இங்கே அப்பத்தாவுமே, சேது அங்கே தமிழ்ச்செல்வி வயத்தில் ஒத்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் இல்லை, இங்கே தமிழ்ச்செல்வி வயத்துக்குள்ளே 2 குழந்தை இருக்குது, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டோட வாரிசு 2 குழந்தை தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அது தெரிஞ்சதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு, அதுவும் அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தை ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கான், எனக்கு அதை கேட்டதும் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் இந்த விஷயத்த நாங்கள் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த விஷயத்த வச்சு உங்களை 2 பேரையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் நீங்கள் 2 பேரும் இப்போ சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த விஷயம் நான் முதல்ல உங்ககிட்ட தான் சொல்கிறேன், இந்த விஷயம் தெரிஞ்சது எனக்கும் வசந்திக்கு மட்டும் தான் முதல்ல
சொல்ல தெரியும், ஆனால் இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வசந்தி கிட்ட சொல்லி வச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் அப்பத்தா சொல்லிட்டுறாங்க. உடனே சேதுக்குமே பயங்கர கோவமாயிடுது. அப்பத்தா என்ன அப்பத்தா பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறைக்க வேண்டியதா, எதுக்கு அப்பத்தா இந்த விஷயத்த மறைச்ச அப்படின்ற மாதிரியுமே பயங்கரமாக கோவமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாவுமே ரீசன் சொல்லியிருப்பாங்க, சேது நான் இதை மறைக்கணும்னால இல்லைடா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தானே இந்த விஷயத்த நான் மறைச்சேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே சேதுவும் அப்பத்தா போங்க அப்பத்தா, நீங்கள் எங்ககிட்ட பேசவே பேசாதீங்க, நீங்கள் இந்த விஷயத்த மறைச்சது எனக்கு பயங்கர கோவமாக தான் இருக்கு அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே தனமும் உங்கள் கருப்புமே 2 பேரும் சந்தோஷமாக நின்றுக்கிட்டு இருக்க. அப்பத்தா ஏன் அப்பத்தா இந்த விஷயத்த நீங்கள் எதுக்காக மறைச்சி வச்சுட்டு இருந்தீங்க, நீங்கள் 2 பேரும் சேரணும்னா நீங்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்கணுமே முன்னாடியே, நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த தமிழ்ச்செல்வி அக்காவும் சேது மாமாவும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வளர்ந்துருப்பாங்க. நீங்கள் ஏன் அப்பத்தா இப்படி முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்கீங்க, போங்க அப்பத்தா, நீங்கள் பண்ணது எனக்கு ஒரு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரியுமே கருப்புமே கிளம்பி போயிட்டு கருப்பும் இங்கே தனமும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவுமே ரொம்பவே வருத்தமாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே சேதுக்கிட்டையுமே போய் சேது நீ வருத்தப்படாதடா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ முயற்சி பண்ணானுங்க, 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்களா, அதனால தானே இந்த விஷயத்த நான் மறைச்சி வச்சேன், என்னை மன்னிச்சுக்கூடா இது சேது அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தாவுமே சேதுக்கிட்ட சொல்ல, சேதுவுமே இதை கேட்டுட்டு அப்பத்தா போங்க அப்பத்தா, உங்கள் மேலே எனக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது, நீங்கள் என்ன இருந்தாலுமே இந்த விஷயத்த மறைச்சிருக்கக்கூடாது, இந்த விஷயம் மறைச்சது எனக்கு ரொம்பவே வருத்தம் தான் அப்பத்தா அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன இங்கே தமிழ்ச்செல்வியுமே உக்காந்துக்கிட்டு சேது கூட சேர்ந்து நம்ம சந்தோஷமாக வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளோட குழந்தை நல்லபடியாக வளரும், ஏன்னா என்னோட குழந்தை ஒரு அப்பா கூட இருந்து அப்பா கூட வளரணும், ஏன்னா எனக்கு அதுதான் ஆசை, அதனால தான் இங்கே நான் சேதுவை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன், இல்லைனா அவரை நான் மன்னிச்சிருக்கவே மாட்டேன், அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இப்போவுமே மனசில் உறுத்திக்கிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே தமிழ்ச்செல்வி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் போஸை இது மாதிரி பண்ணிட்டா காவியாவை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவியா அவங்களுக்கு கொடுத்த தண்டனை இது மாதிரி தான் கொடுக்கணும், இதுக்கு மேலேயுமே அவங்க தப்பே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் 2 பேரும் கோயிலிருந்து வந்து வீட்டுக்குமே வந்துடுறாங்க. இங்கே போஸ் மாலை போட்டுக்கிட்டு இருந்த பார்த்த இங்கே அப்பத்தாவும் ராஜாங்கமும் இங்கே போஸை பார்த்து கேட்குறாங்க, போஸு என்னடா போஸு இன்னும் திடீர்னு மாலை போட்டுட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தா கேட்குறாங்க போஸுமே அது ஒன்றும் இல்லை அப்பத்தா, நான் முதல்ல வேண்டிட்டு இருந்தேன் இது மாதிரி மாலை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இங்கே முருகருக்கு நான் போய் மாலை போட்டுட்டு வந்தேன் அப்பத்தா அப்படின்ற மாதிரியுமே இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட அப்பத்தா என்னடா இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க, இது மாதிரி நல்ல விஷயத்த எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்ல மாட்டியா, வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாருமே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் ராஜாங்கமும் ஆத்தா விட ஆத்தா, அவன் ஏதோ வேண்டுதல்னு சொல்கிறான்ல, இதுக்கு நேரத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, அவன் வேண்டுதலுக்கு மாலை போட்டு வந்திருக்கான், போட்டு வந்தது ரொம்பவே நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமும் சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கிளம்பியுமே போயிடுறாரு போஸுமே. அதுக்கப்புறம் காவியாவும் அங்கே நின்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டுமே இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டு இருந்தாலுமே இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு வெளியே பார்த்து நின்று இது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சித்ராவும் ஈஸ்வரியும் அம்மா அந்த காவியவன் நினச்சா எனக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குமா, அவளை இந்த வீட்டை விட்டு தரத்தரன்னு இழுத்து வெளியே விடணுமா, அவள் இந்த நம்ம லைஃப்குள்ளே வந்து இங்கே போஸோட லைஃப்குள்ளே வந்து எல்லாருமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா, போஸை கஷ்டப்படுத்துறது இல்லாமல் நம்மளையுமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா, போஸு ரொம்பவே கஷ்டப்படுறாமா, அவனை பார்க்க என்னால் முடியலம்மா அப்படிங்கிற மாதிரி சித்ரா வந்து இங்கே ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க காவியாவும் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு, என்ன சித்ரா என்னை பற்றி நல்லா திட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்னை பற்றி திட்டுங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் என் காது கொடுத்து விட கேட்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் பேசுகிறத நான் என்றைக்குமே கேட்டதும் இல்லை, ஆனால் உங்களை மாதிரி தான் அங்கே போஸையும் வளர்த்து வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒழுங்காக வளர்த்து வச்சுருந்தீங்கன்னா அவனுக்கு பொறுப்பு வந்திருக்கும், எப்படி நடந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை தெரிஞ்சிருக்கும், அவனுக்கு இப்போ எதுவுமே தெரியாது தான் இது மாதிரி ஒரு தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை, ஏன்னா உங்கள் பையன் இது மாதிரி ஒரு தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அசிங்கப்பட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கணும், ஆனால் நீங்கள் நான் தட்டி கேட்குறேன், ஒரு நியாயத்தை தட்டு கேட்குறவங்கள இது மாதிரியெல்லாம் நீங்கள் திட்டிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. உங்கள் பையனை திருத்துற வழியை பாருங்கன்னா, நீங்கள் உங்கள் பையனை திருத்துறவங்களை அழிக்க வழி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னங்க நீங்கள் எல்லாம் என்ன ஜென்மமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே ஈஸ்வரி பயங்கர கோபமாகவும் அசிங்கமாகவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே காவியா தான் இங்கே ஈஸ்வரியும் சித்ரா இங்கே போஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையுமே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களை ஆட்டி படைக்கிறதுக்கு இந்த வீட்டில் யாருமே இல்லை. ஏன்னா இங்கே ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கேள்வி கேட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க, மறுபடியும் இவங்க வீட்டை விட்டு
வீட்டு வெளியே இருந்து உள்ளே வந்துடுவாங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ காவியா பண்ணுற விஷயமெல்லாம் இங்கே ஈஸ்வரி, சித்ரான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் இங்கே எனக்குன்னு ஒரு காலம் வரட்டும், இங்கே நான் காவியாவை சும்மாவே விட மாட்டேன், நான் கஷ்டம் அனுபவித்த மாதிரி காவியா ஒரு நிமிஷமானா அவள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் காவியாவும் இங்கே போஸை நம்ம சீக்கிரமாக திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி மூலியமாகவே விட்டுட்டாங்க. ஏன்னா மாலை போட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே போஸுமே மாலை போட்டு விட்டுட்டாலே நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உட்காந்து குழம்பிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.